வீட்லேயே டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் சால்னா ட்ரை பண்ணலாமா? 7 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பச்சை மிளகாவையும் நல்லா நெருப்பில் காட்டி எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காவையும் நல்லா நெருப்பில் காட்டி எடுத்து வச்சுக்கலாம். 3 நாட்டு தக்காளியும் நல்லா நெருப்பில் காட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதில் 1.5 கிலோ சிக்கனையும் சேர்த்து கல்லுப்பையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்ம சுட்டெடுத்த தேங்காயோட கொஞ்சமாக பாதாம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஃப்ரை பண்ணி நம்ம குழம்போட ஆட் பண்ணால் சிக்கன் சால்னா ரெடி. இது பரோட்டா, தோசை, இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.